இறை இயேசுவில் அன்பு நிறை இறைச்சமூகமே, தவக்காலம் என்பது நம்முடைய பாவத்திலிருந்து, நாம் வாழ்ந்து வந்த தவறான வாழ்க்கையிலிருந்து மீண்டும் இறைவனின் உறவில் இணைய வழிவகுக்கும் காலம். தவக்காலம் ஒரு மாற்றத்தின் காலம். அப்படியாகத்தான் தூய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 கொண்ட இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஒரு மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். 38 ஆண்டுகளாக அந்த பெத்சாய்தா குளத்தின் அருகில் படுத்த படுக்கையாய் இருந்த அந்த நபரை இயேசு அழைக்கிறார். அழைத்து கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறீரா என்று. ஆனால் இந்த கேள்விக்கு அந்த மனிதன் பதில் சொல்லாமல் தன்னிடம் உள்ள சூழ்நிலை குறைபாடுகளை கூறி தட்டி கழிக்கிறான். இன்றும் நம் ஆண்டவர் நம்மை பார்த்து, உன் பாவத்திலிருந்து, உன் தவறுகளிலிருந்து மனம் திரும்ப விரும்புகிறாயா என்று அழைப்பு விடுக்கிறார். நாமும் பல நேரங்களில் அந்த முடக்குவாதமுற்றவரை போன்று பல்வேறு சூழ்நிலை குறைபாடுகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். என்னால் இது இயலவில்லை, இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியவில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, இவரால் தான் நான் இந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கின்றேன், என்னுடைய இந்த நிலைமைக்கு இவர்தான் காரணம் என்று பல்வேறு சாக்கு போக்கினை சொல்லிக்கொண்டு மனம் மாற தவறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து இயேசு கூறுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவத்தை விட்டுவிட்டு எழுந்து போ என்று. எனவே இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நாமும் இந்த தவ காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாவத்தை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த தவற்றை தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த தவற்றிலிருந்து விடுபட்டு எழுந்து போக முயற்சி செய்வோம். இறைவனின் உண்மை சீடர்களாக நம் வாழ்வை தொடர்ந்து வாழ்வோம்.